ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அது எங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சு. ஏன் இப்படி ஆகுது வாங்க பார்க்கலாம். மைசெல்ஃப் லக்ஷிதா, சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் ஈரோடு. ஏன் இப்போ பாரு டவலை பெட்லயே போட்டிருக்க, ஏன் இப்போ பாரு டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணாமே இருக்கு, ஏன் இப்போ பாரு ஃபோன் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் பெரிய சண்டையா மாறிடுது. பிகாஸ் இட்ஸ் நெவர் அபவுட் த டவல் ஆர் டிஷ்ஷஸ்ங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைட்ஸ்ல உங்க பார்ட்னர் என்ன மீன் பண்றாங்கன்னா, ஐ ஃபீல் லைக் ஐம் டூயிங் எவ்ரி திங் அலோன், நீ என்ன அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு இந்த மாதிரி ஃபீலிங்ஸை தான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃபன் நிறைய கப்பிள்ஸ் அவங்களோட இமோஷனல் நீட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுமா உள்ளேயே வச்சுக்கிறாங்க. அது நாளடைவில் பென்டப் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபைட்ஸ் அப்போ வெளியே வருது. ஆர் சம்டைம்ஸ் இந்த ஃபைட்ஸ் எல்லாமே இமோஷனல் கனெக்ஷன் இல்லாதனால இருக்கலாம். 2 பேரும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால ஒரு வெறுப்பு வரும். ஒரு சின்ன சின்ன திங்ஸ் கூட பெருசா ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆர் இட் குட் சிம்பிளி பி அ ஒர்க் பிளேஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஃபைட்ஸ் வரும்போது அதில் இருக்க பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுங்க. எப்போல்லாம் எப்படி சண்டை வருது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நீங்க அப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இந்த ஒரு அவேர்னஸ் தான் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச்க்கு வழி கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ட்னர் கிட்ட எப்படி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.